இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது வல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயமே. ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். 26/2/26 ஃபேன்சி டே அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேல வியாழக்கிழமை விஸ்வாவசு வருடத்திலே மாசி மாதத்திலே 14ஆம் நாள். இன்றைய நாளிலே நவமி காலையில 3 மணி 6 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். பின்பு தசமி வந்துடும். நட்சத்திரத்திலே மிருகசீஷம் அப்படிங்கிற நட்சத்திரம் மாலை வேளையிலே இல்லை மத்தியான வேளையில 12 மணி 34 நிமிடம் வரைக்கும் இருப்பார். பின்பு திரு ஆதிரை என்கிற சிவனுடைய அந்த ஆருத்ரா நட்சத்திரம் வந்துடும். தசமி அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திதி. இந்த தசமி திதியிலே ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்தால் ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு ஒரு ரூலும் உண்டு. இன்றைய நாளில் காலையில 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும், மத்தியான வேளையில 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 1:30 மணி 3 மணி, யமகண்டம் 6 மணி 7:30 மணி, குளிகை நேரம் 9 மணி 10:30 மணி. வார சூலம் தெற்கு, தைலம் பரிகாரம். கும்பராசிக்குள்ளர சூரியனின் இருப்பு நாழிகை 2:41 வினாடிகள். 6:29க்கு சூரியனின் உதயம். இந்த மிருகசிரிஷம் என்கிற நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் சந்திராஷ்டம எஃபெக்ட் விசாகம் மற்றும் மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசியிலும் ஒரு ஸ்பில் ஓவர் துலா ராசியிலும் உண்டு. இன்றைக்கு பிரீத்தி மற்றும் தைத்துளை நாமகரணங்கள் உண்டு. பிரீத்தினாலே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிறது. இந்த காஸ்மெட்டிக்ஸில் அந்த சென்ட்டு பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வாங்கிறது, புதுசாக ஜுவல்ஸ் வாங்கி போட்டுக்கிறது, பேங்க்ல கொண்டு போய் பணம் போடுறது, இதெல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். ரொம்ப நல்லது. அரசு வேலைக்கு எதனா விண்ணப்பம் செய்வதாக தான் இந்த பிரீத்தியில பண்ணால் வேலை கிடைக்கும். மனதுக்கு உற்சாகமான காரியம் செய்யலாம். தைத்துளை கரணம் சண்டைக்கு பிரயாணத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயம் இது. சமாதானம் செய்வதற்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வியாபாரம் தொடங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். குளம் கிணறு வெட்டுறதா இருந்தா இந்த நாள் ரொம்ப நல்ல நாள். இந்த நாளிலே தசமி திதி. உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் தசமி திதியில பண்ணா நல்லது. புதுமனை புகுறதுன்ற நியூ ஹவுஸ் ஃபார்மிங் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் போகலாம். இன்னைக்கு நல்லா இருக்கும். ஜலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். யாருன்னா புதுசா பார்த்துட்டு வரேன், இன்டர்வியூ எல்லாம் பண்ணிட்டு வராங்க இல்லையா, இன்டர்வியூ போயிட்டு வராங்க, அதெல்லாம் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மிருகசிரீஷம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தினுடைய விஷயம் என்னது, காது குத்திக்கிறது, உபநயனம் செய்வது, கல்யாணம் பண்றது, வாகனம் ஆயுத பயிலம் இதெல்லாம் செய்யலாம். வியாதியஸ்தர்கள் குளிக்கலாம். இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி கோள்கள் இருக்கக்கூடியதானது சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், ராகு என்ற 5 கிரகங்கள் கும்பராசியிலும், சனி பகவான் மீன ராசியிலும், குரு வக்கரகதியிலே மிதுன ராசியிலும் சந்திரனுடன் சேர்ந்தும், கேது சிம்ம ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். இந்த குரு சந்திர சேர்க்கையும் இன்றைய நாளில் ஒரு யோகமாக அமைகிறது. அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதன் பிரகாரம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, உங்க ராசியினுடைய 3ஆம் இடத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் உட்கார்றார். குரு பகவான் அங்க வக்கரகதியில இருக்கும்போது சந்திர பகவான் அங்க போறதுனால கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். அங்கிருந்து குருவின் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுவதனால ஏதாவது ஒரு காரியங்களிலே உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெற்றி கிடைக்கணும்னு யோசிச்சீங்கன்னா இன்னைக்கு அதுக்கான டே. குருவாரம் வேற இன்னைக்கு. அதனால உங்களுக்கு சக்சஸை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டு. அதனால இன்னைக்கு தைரியமா சில காரியங்கள்லாம் செய்வீங்க. அதனால் லாபம் நீங்க சுவைக்க போகிறீர்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. 2ஆம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளார இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறார். முயற்சிக்குரியவர். அதுபோல உங்களுக்கான அனைத்து விதமான லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய குரு பகவானும் இருக்கிறதுனால இன்னைக்கு நலங்கள் பெரிதாய் இருக்கக்கூடிய சூழ்நிலை. வேலையிலையும் உங்களை ஃபாலோ பண்றவங்க டீம் அப்படிங்கிற போது
அந்த டீமை கரெக்டாக கைட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அவர்கள்கிட்ட இருந்து கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரூட் ஆஃப் பவர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அவங்களுடைய வேலையை வாங்கி கொள்வதற்கும் நீங்கள் இன்னைக்கு முயற்சி செய்வீர்கள். அது எல்லாமே நல்ல ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. இதனால் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. மனதிலே நிறைய குழப்பங்கள், என்ன செய்யலாம் என்ற எண்ண ஓட்டத்திலே தடுமாற்றங்கள், தலையில அப்படியே இடி இடிக்கிறது சார் அப்படிங்கலாம் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரே குழப்பம். குரு வக்கரகதியிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையினால இப்போ சந்திர பகவான் உள்ள வந்ததுனாலே மனசு ஒருநிலைப்படும், குடும்பத்திலே கவனம் செலுத்தப்படும், எதையும் சாந்தமா அப்ரோச் பண்ணணுன்ற எண்ணம் வரும். அதனால சக்சஸ் ஸ்டோரியை கொஞ்சம் சுவைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் பக்கம் சாதகமான பலவிதமான பலன்களை கொடுக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் முயற்சி நல்லா செய்யணும். 12ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் போய் உட்கார்ந்துடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேர்டனோட ஒர்க் பண்ணணும். அடுத்தவனுடைய சுமை நிறைய இருக்கும். கொஞ்சம் வெளியில பயணங்கள் நிறைய இருக்கும். அந்த குடும்பத்தை விட்டு வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் உண்டு. அதனால கொஞ்சம் ஜாஸ்தி வேலைகள், கொஞ்சம் மனசிலும் சோர்வு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை பிளான் பண்ணிக்கிடுங்க முன்னாடியே. போற இடத்துல என்ன பார்க்க போறோம், யாரை பார்க்கணும், எப்படி பண்ணணும், எல்லாம் அஷ்டமத்துல ஒரு கும்பலே உட்கார்ந்துருக்கு உங்களுக்கு. அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிற கும்பராசிக்குள்ளார 5 கிரக சேர்க்கைகள். அந்த சேர்க்கையினால ரொம்ப மெனக்கெட்டு தான் வேலை செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத மனசுல வைத்துக்கொண்டு இன்னைக்கு காரியத்தை தொடங்குங்கள். வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களே, லாபஸ்தானத்திற்குள்ளர இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறாரு, குருவோட சேர்ந்து இருக்கிறாரு. எல்லார பார்த்தாலும் கொஞ்சம் பாசமா, நேசமா, எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலையை மனது கொடுத்து விடும். 5 கிரகங்களும் ஒன்றாய் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறது, உங்க ராசிநாதனோட சேர்ந்து. அப்போ உங்களுக்கு எல்லாரையும் முன்னின்று நடத்த வேண்டும், எல்லாரையும் கைப்பிடிச்சு தூக்கி விடணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ரெசல்யூஷன்லாம் இன்னைக்கு வரும். 4 பேருக்கு நல்லது நடந்தால் நமக்கு சார் அப்படிங்கிற வசனங்கள்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதனால் இன்னைக்கு புதிய முயற்சிகளும் புதிய நட்புகளும் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க வளத்துடன். கன்னி ராசி அன்பர்களே, தொழில் அப்படிங்கிற இடத்துல லாபத்துக்குரிய சந்திரன் பகவான் உட்கார்றார். குருவோட சேர்ந்து உட்கார்றதுனால பயணங்களை நிறைய அதிகப்படுத்துவார். கொஞ்சம் கால்குலேட்டிவா இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இன்னைக்கு சக்சஸ் ஸ்டோரியை ரீப் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குருவினுடைய பார்வை 6ஆம் இடமான எதிரிகள் ஸ்தானத்துல போய் விழுது. அங்க 5 கிரக சேர்க்கைங்கிற ஒரு பெட்டாலியன் உட்கார்ந்து இருக்குது. அந்த குரூப் கிட்ட இருந்து நல்ல யோசித்து செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க கேப் பண்ணிக்கலாம். வழக்குகள்லேருந்து சாதகமான தீர்ப்பு வருவதற்கு உங்களுடைய விவேகமான மூவ் அப்படிங்கிற சொல்லுவோம், அந்த கால்குலேட்டிவ் மூவ், அதை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கிராப் பண்ணி நீங்க வெற்றியை சுவைக்கக்கூடிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, குரு உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே குருவுடன் சேர்ந்து தொழிலுக்குரியவனான சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரியவர் அமர்கிறார். இந்த குரு சந்திர யோகத்தினாலே இன்றைக்கு மனம் கொஞ்சம் சுகமான சூழ்நிலையை தென்றல் வீசுகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கால வேளையிலேயே இனிமையாக பாடல்களை எல்லாம் கேட்டு மனதை கொஞ்சம் தெம்பா வச்சுக்கிடுங்க. அந்த மெல்லிசை பாடல்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைய நாள் முழுத்தும் ஒலிப்பதாக இருக்கும். அதனால் இன்னைக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். இந்த நாளிலே 5ஆம் இடம் என்கிற அறிவுஸ்தானத்துக்குள்ள குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. 5 கிரக சேர்க்கைகளும் இருக்கு. அதை எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை தரட்டும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது நல்லது.
அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும், தலைவா குரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படி எல்லாரையும் ஒரு ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டு கூப்பிட்டு எல்லாருடைய நட்புடன் கையை போட்டுக்கிறது, அப்படியே தோளோட தோல் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்னைக்கு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சந்திரன் அப்படிங்கிறவன் நமக்கு உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரியவர். அதனால உங்களுக்கு மனசு அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், இனி சக்சஸ் உங்க பக்கம் வந்துடும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, 7ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல, கலத்திரம் என்கிற இடத்துல இன்றைக்கு சந்திரனும் குருவும் சேர்ந்து அமர்வதனாலே கணவன் மனைவிக்குள்ளேயே நல்ல ஃப்ரிக்ஷன் இருப்பதற்கான வாய்ப்பு, ஒரு போட்டி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே அதை அலர்ட்டாக வச்சுக்கிடுங்க. நார்மலாக சொல்லுவோம், ஓகேம்மா தேங்க்ஸ்மா அப்படிங்கிற வார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டீங்கன்னா அங்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் இருந்துட்டீங்கன்னா இன்றைய நாளில் ஸ்மூத்தாக ஓட்டிடலாம். இல்லைன்னா அந்த அஷ்டமத்துக்குரிய இந்த சந்திர பகவானுடைய எஃபெக்ட் 7ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால தொழிலிலும் ஃப்ரிக்ஷன் கொடுக்கும். காலையிலேயே வீடுங்களிலே ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு அஸ்து அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னா ஹோல் டே வேஸ்டாக போடும். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க. வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, 6ஆம் இடம் என்கிற மறைவு ஸ்தானம் எதிரி ஸ்தானத்துக்குள்ளார, உபஜயஸ்தானத்துக்குள்ளார குரு சந்திர பகவானுடன் சேர்ந்து அமர்வதனாலே மனதிலே இன்னைக்கு குழப்பங்கள் தீர்ந்துவிடும். மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும். குருங்கிறது தனக்காரன் மட்டும் இல்லை, குழந்தைக்குரியவராக இருந்தது. அதனால இன்னைக்கு ஓரளவுக்கு அப்பா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். காலையிலேயே கொஞ்சம் பக்தி பாடல்களை எல்லாம் கொஞ்சம் ஒலிக்க விட்டு அதெல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த மூடுலேயே இன்னைக்கு இருந்துருங்க. மனசும் அந்த ரம்மியமான சூழ்நிலையே தொடர்ந்து இன்னைக்கு இருக்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு மன திருப்தியாக அமையும். வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்குள்ள 5 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சூழ்நிலையில மனோகாரகனான சந்திர பகவான் 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு குருவுடன் சேர்ந்து அமர்ந்து உங்க ராசியை பார்க்க போறார். புதிய விதமான ஐடியாஸ் எல்லாம் நிறைய உருவாகும். தொழில் விருத்தி அப்படின்னு சொல்லுவோம், அப்படி கொண்டு வரும். மாற்றி யோசி அப்படின்னு சொல்லுவோம், மாற்றி யோசிப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. இன்னைக்கு நீங்க என்ன வாங்கணும், நீங்க எப்படி மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் கொண்டு வரலாம். நீங்க நிறைய இன்னைக்கு பண்ண வேண்டியது கையில பேப்பர் பேனா எடுத்துக்கணும், நிறைய விஷயங்கள் தேடணும். நம்ம எப்படி வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வது, என்னை நான் உயர்த்தி கொள்வது அப்படிங்கிறத இன்னைக்கு அரசாங்க உத்தியோகங்கள்லாம் போவங்களுக்கு அதுக்கெல்லாம் அப்ளை பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரி நிறைய இருக்கு. அதனால இந்த நாளை விட்டுறாதீங்க, நல்லா பண்ணிக்கோங்க. வாழ்க வளத்துடன். மீன ராசி அன்பர்களே, 4ஆம் இடம் அப்படிங்கிறது மண் மனை வாகன யோகத்துக்குரிய இந்த இடத்துல குருவின் நாளான இன்றைக்கு குருவுடன் சேர்ந்த சந்திர பகவான் இருக்கிறார். குரு ஞானகாரகன், நிறைய தெளிவை ஏற்படுத்துவார். அவருடன் சேர்ந்த மனோகாரகன், மனோகாரகன் எப்பவுமே செலவு அப்படிங்கிறது, பயணம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய செய்யக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்துவார். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிறது கொண்டு சேர்ப்பார். அதனால இன்னைக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துவார். அதனால கொஞ்சம் அதிக குழப்பமான குட்டையிலிருந்து மீன் பிடிப்பது எளிதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் தெளிவாகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காலையில கொஞ்சம் ரிலாக்ஸா உங்களுக்கு பிடித்த பாடல்களை எல்லாம் கேட்டு இந்த நாளை துவங்குங்கள். அதனால் இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன்.